அப்ப தேவனால் பிறந்த ஒரு மனுஷனும் என்ன செய்யாது? பாவம் செய்யாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா? அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டும் அநேகர் முழுகல் ஞானஸ்நானம், அந்த ஊழியக்காரர் அதான் ஆவியானவரோடு பேசிட்டு இருந்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? பாவம் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவருக்கு ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு தன்மை என்னன்னு அவருக்கு தெரியவே இல்லை. பாவம் செய்யறதில் அவருக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. அப்படியே மனசா போய் பாவம் செய்கிறார். എന്നിട്ട് கரெக்டா வந்து திருவிருந்து எடுக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? 18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் என்ன செய்யாதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த, தேவனால் பிறந்தவன் ஒருவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒருத்தன் உண்மையால் தேவனால் பிறந்தால் அவன் ஒரிக்கல் என்ன செய்ய மாட்டாரு? பாவம் செய்ய. எதனால பாவம் செய்ய? அடுத்த வசனம் போயிட்டு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறார், பொல்லாங்கள் அவனை தொடாது. அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாது என்று சொல்லுகிறது என்ற காரணம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கும். ஒரு தவறு செய்ய போறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? நான் தேவனுடைய பிள்ளை, என்ன செய்யக்கூடாது? இந்த தவறு நான் செய்யக்கூடாது எந்த யோசனை நமக்கு வரும். இது வந்து இல்லைங்க, இவனுடைய அழிவு நேரமாய், இவனுடைய அழிவுக்கு நேரமாயிடுச்சு. இப்படிதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது. தன்னைத்தானே மக்கள் என்ன செய்யறது இல்ல? காக்கிறது இல்ல. அப்ப தேவனால் பிறந்தவன் யாரும் என்ன செய்ய மாட்டாரு? பாவம் செய்யாது. ஆனால் தன்னைத்தானே காக்காத்தவன் எல்லாம் என்ன செய்யும்? துர்மார்க்கின் இடத்திலிருந்து பேசிட்டு இருக்கும்போது நான் செய்யக்கூடாது, நான் தேவனால் பிறந்த பிள்ளை என்ற யோசனை வந்து அந்த இடத்துல இருந்து மாறுமா இல்லையா? மாறும். ஆனா என்ன செய்ய மாட்டாரு? துர்மார்க்கின் இடத்துல மாறாது. நேற்று நான் ஒரு ஆளை தான் பார்த்தேன். அவரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள். ஆனா நான் ஒரு இடத்துல போகும்போது அவரு படையப்பா சினிமா பார்த்துட்டு இருக்கு. என்ன சினிமா? இவனை எல்லாம் மாட்டி எடுத்து சாத்தலாம். என்னுடைய ஒரு கரெக்டான படையப்பா சினிமா பார்த்துட்டு இருக்கு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாய். காரணம் தெரியுமா? இவனும் ரட்சிக்கப்பட்டவன். இவனும் இடக்கிடக்கு ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் போகும். ஆனா பார்த்துட்டு இருக்கிறது படையப்பா சினிமா. ஒரு படையப்பா பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் நேரம், ஒரு மணிக்கூர் பின்ன பார்க்க பின்ன ஒரு சினிமா பார்க்கிறேன். இவரு நினைக்கிற யாரும் இவர் என்ன செய்யறது இல்லை, பார்த்துட்டு இருக்கு இல்ல. அப்ப இவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் கூட்டத்துக்கு போறதுன்னு சொன்னா கூட கேவலம். இவனிடத்து பேசவும் கூடாது. ஸ்தோத்திரம் இல்லையா? அவர் சொன்ன ஒரு சில பாயிண்ட், உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாறும். ஸ்தோத்திரம் இல்லையா? உண்மை உள்ளவனோடு மட்டும்தான் ஆண்டவர் திட்டமா பேசுவார். ஸ்தோத்திரம் இல்லையா? அவன் தன்னைத்தானே காக்கிறவனாக. நம்மளில் எத்தனை பேர் நம்மளை சூழ்ச்சிக்கிற பாவம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் நமக்கு உண்டு. ஆனா ஏகப்பட்ட சான்சஸ்கள் நமக்கு கிடைக்கும். தன்னைத்தானே சூழ்ச்சிக்கிறவன் தான் உண்மையானவன். ஸ்தோத்திரம் இல்லையா? இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகளை நெருக்கி வச்சிருக்கிறார். எവിടെയെങ്കിലും ஒரு பெண்ணை கிடைச்சா அது பார்த்து சிரிச்சுட்டு வச்சுக்க நம்பரை வாங்கி இவன் தூக்கம் இல்லாத சாட் பண்ணிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அநேக வாலிப பிள்ளைகளும் தகர்ந்து கிடக்கிறார். ஸ்தோத்திரம் இல்லையா? அவரு கூட்டத்துக்கு வருகிற, கை தட்டுற, ஸ்தோத்திரம் சொல்லுகிற, ஆனா கனெக்ஷன்ஸ் வேற ஒரு இடத்து. ஸ்தோத்திரம் இல்லையா? குத்தி வேற ஒரு இடத்து அடிச்சு போட்டு இருக்கிறான். എന്നിട്ട് இங்க வந்திருந்தேன்னு சோத்திரம் சூத்திரம் சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம் இல்லையா? அதனால சொல்லுகிறது, நாம் பாவம் பண்ணக்கூடாது. பாவத்திலிருந்து ஒளிந்திருக்கிறவன், தன்னைத்தானே சூழ்ச்சிக்கிறவன் தான் ஆவிக்குரிய. ஏகப்பட்ட வழிகள் பாவம் செய்வதற்கு நமக்கு உண்டு. ஆனா வழிகள் நம்முடைய முன்னாடி இருக்கும் போதும் நம்முடைய வழிகளை நாம் காத்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ஒரு பரிசுத்த தேவ மனுஷனாகி நமக்கு என்ன செய்ய முடியும்? செயல்படும். அதான் அவர் பேசிட்டு இருந்தது. நம்ம என்ன செய்யணும்? 1 விசுவாசம், 2 பரிசுத்தி, 3 என்ன? அன்பு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த 3 விஷயத்திலும் நம்ம உறுதியாய் இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய நாம நிமித்தம் செயல்பட முடியும். நான் அன்பு பாஸ்டர் அந்த நம்முடைய தலைமை பாஸ்டர் சர்ச்சில் அவர் வந்த நேரத்தில் எனக்கு அவர்கள் நான் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் எனக்கு வந்து, அவர் ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷன், ஒரு நல்ல இதயம் உள்ள மனுஷனை தான் அவர் பேசி அதை எனக்கு அல்லது இதயத்தில் இருந்ததுனால தான் அவரை நான் வழியில் வச்சு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஆளுகள் அவரோட மனசிலிருந்து பேசட்டும், அது ஆத்மாக்கு ஒரு ஆலயங்களும் தோடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நல்ல இதயம் உள்ள ஆளுகள், சுத்த இதயம் உள்ள ஆளுகள் அவரோட சுத்த இதயத்தில் ஒரு நல்ல வார்த்தை பேசும்போது உண்மையா அது ஆலயங்களுக்கு தொடுவது எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. விசுவாசம், பரிசுத்தியும், அன்பும், இது கரெக்டா. இதில் சிலருக்கு விசுவாசம் மட்டும் உண்டு, ஏதெങ്കിലും காரியம் சாதிக்கிறதுக்காக இது உபயோகப்படுத்தும். சிலருக்கு பரிசுத்தி இருக்கும், ஆனா விசுவாசம் குறைவு இருக்கும். சிலருக்கு அன்பு அதிசயமா இருக்கும், ஆனால் பரிசுத்தியே இருக்க மாட்டார்கள்.
இப்படிப்பட்ட நிறைய டெக்னிக்குகள் சத்துரு செஞ்சுட்டு இருக்கு. இதுல ஏதெல்லாம் நமக்கு, இதுல மூணும் நமக்கு இருக்கணும். மூணும் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தம் இருக்கு. ஸ்தோத்திரம் இல்லையா? அப்படிப்பட்ட பரிசுத்தம் நாம் தேவனை தரிசிக்க முடியும். இல்லாத பரிசுத்தம் எல்லாம் நமக்கு ஆளுகளை காட்ட முடியும். அதை விட நம்மளை ஒன்றும் சாதிக்க நம்மளால் முடியாது. அவர் பேசிய ஒரு வார்த்தை, வெள்ளை தேய்ச்சா கல்லறைகளையும் இயேசு பரிசர்களை பார்த்து பேசி, அதுக்கு ஒரு அர்த்தம் வெள்ளையில் எல்லா காரியம் இருக்குதுன்னு சொன்னாரு. எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். நான் நேரமே சொல்லி வெளிநாட்டுல கூட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மனுஷன் திருவிருந்து கொடுத்த நேரமே பேசி, திருவிருந்து கொடுக்கறதுக்கு பாஸ்டர் அவரோட கைத்தான் கொடுப்பாரு. பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருப்பாரு. இந்த மனுஷன் ரகசியமா செய்கிற பாவத்தை யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய மனைவி பல வாட்டி, பிரதர் ஒரு வாட்டி வாங்க என் வீட்டில் வந்து கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச கரெக்டா தீர்க்க தரிசனம் பேசும். அதனால என்ன பண்ணுங்க, அவருக்கு இவருடைய சீக்கிரட்டுகள் என்னன்னு தெரியணும். அதனால இவருடைய ஓரோ ரீதிகளும் வீட்டுக்குள்ளாடி பார்க்கும் போது அந்த ஸ்திரீக்கு ஒரு பயமா இருந்தேன். கொஞ்சம் கொலை பண்ணிடுமோ ஒரு டவுட் இருந்தேன். ஆனாலும் கூப்பிட்டு போனதில்லை. குறைய நாள் வெயிட் பண்ணி, அப்போ ஒரு நாள் திருவிருந்து கொடுக்கிற நேரத்தில் இந்த மனுஷனை தட்டி நான் சொன்னாரு, ஐயா, நீ முழுத்த பாவம் பண்ணிட்டு நீ திருவிருந்துக்காக என்ன செய்யற, அப்பத்தை எடுத்து கொடுக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ பாவத்தை கண்டு விலக வேண்டவன். நீ இது செஞ்சுட்ட இருந்த உண்மையா நான் சொல்லுகிறேன், நீ ஒரு காலத்தில் உருப்படாத, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாது என்று கரெக்டாയിട്ട് நான் சொல்லும் போது அந்த ஆளு கண்ட அவர் என்ன பார்த்த ஒரு நினைவு கூட அவருக்கு இல்லை. மைண்டே பண்ணாம, காரணம் இதெல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பண்ணி அவருக்கு இப்ப பிரச்சனமே இல்லை. அவர் அதை பண்ணி அதை அப்பத்தை கொடுத்துட்டே இருக்கு. பாஸ்டருக்கு என்ன தெரியுமா, இவரை வச்சுதான் அவரை பொழைச்சிட்டு இருக்கு. காரணம் நிறைய காசு இவரு முகாந்திரம் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுகிறேன், அவர் ஒரு பிசினஸ்காரனா இருக்கு. அவரை வச்சு பண்ணிட்டு கருத்த பேருந்து வெள்ளை சட்டையும் போட்டு இருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் நடந்த மறு வாரத்தில் அவரை வீட்டில் போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. நான் இது சொன்ன போதும் கொண்டாட்டி எடுத்து இவர் பயங்கரமா ஃபைட் பண்ணி அவரை வீட்டில் வர வேண்டாம் சொல்லி, ஆனால் அடுத்த வாரம் தான் அவர் வீட்டுக்கு போனாரு. போகும்போது என்னன்னு கேட்டால், இவன் ஒரு முழு குடியன். ஆளுகளை பார்க்க மட்டும்தான் பிரைசலோடும் சோத்திரம், பாஸ்டரை பார்க்க மட்டும்தான் பிரைசலோடும் சோத்திரம். இவன் குடிக்கிற பாட்டில் வச்சிருக்கிற இடம் வந்து டாய்லெட்டினுடைய உள்ளாடி. ராத்திரி ஒரு போட்டலுக்கு அப்புறம் குடிக்காம படுக்க மாட்டாரு. ராத்திரி 2 மணி 3 மணி ஆகும். பிராயமான பெண் பிள்ளைகளோட மேலு யூரியம் மோண்டு விடுவாரு. அப்போ அந்த பொண்டாட்டிக்கு எப்படி இருப்பாரு, மோண்டு விட்டுட்டு துணி இல்லாம படுப்பாரு. இப்படி மோசம் பண்ணுகிற ஒரு மனுஷன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், திருவிருந்து கொடுக்கிறான். அப்போ இவனுக்கு புரியறதுக்கு கூட அந்த ஊழியக்காரர் கண்ணு பார்வையாட்டி இருக்கிறான். காரணம் அவனுக்கு பணம் போகுது. ஆனால் நான் சொல்லுவாரு, நமக்கு பணம் அல்ல, விசுவாசம், பரிசுத்தி, அன்பு, இது மூணும் நமக்கு உண்டாகி வராமல் இருந்தால் நமக்கு தேவனை தரிசிக்க முடியாது. சும்மாவே நமக்கு வாழ முடியும். தேவனை தரிசிக்கணும்னால் நமக்கு இவன் 3 உண்டாகி வந்தா மட்டும்தான். நமக்கு பாவம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் பாவம் பண்றதுக்கு கேப் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் நிறைய பாவம் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. யாரும் நம்மளோட ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களா, இம்மட்டும் வர நம்மளை நடத்திய தேவன் எத்தனை, என்னுடைய வாழ்க்கையில் 6 இன்சிடென்ட்கள் உண்டாகி, 6 சாகுக்கு ஏற்ற இன்சிடென்ட்கள். 6 இன்சிடென்டில் நான் தப்பிச்சிட்டேன். தப்பிக்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்ன, தப்ப வச்சதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம். நான் இன்னைக்கு இங்க உயிரோடு இருக்க வேண்டிய மனுஷனே அல்ல, உங்களிடத்தில் வார்த்தை கூட பேசுறதுக்கு எழுப்பி நிற்க வேண்டிய மனுஷனே அல்ல. எத்தனையோ பிரச்சனைகள். இதே போல நம்மளோட ஒவ்வொரு ஆளுகளிடத்தில் கேட்டாங்க, அவருக்கு தெரியும் அவரோட வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் என்னன்னு. ஆனால் நான் கேட்கட்டும், ஆண்டவருக்குள்ளாடி இருக்கிற ஒரு பயம் எத்தனை பேருக்கு இருக்கிறார்? தன்னைத்தானே காத்து கொள்ளுகிற ஒரு சுபாவம் எத்தனை பேருக்கு இருக்கிறார்? அவன் மட்டும்தான் பிசாசை ஜெயிக்கும். இல்லாதவன் வெளியரங்கமா பேசு நமக்கு விஷயம் அல்ல. யாருக்கும் பேசலாம், எப்பொழுதும் பேசலாம். எந்த ரீதியில உண்மையா சொல்லுகிற உங்களோட வாழ்க்கையில் நிதானமான ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதம், வெளியரங்கம் அல்லாம கரெக்டான ஒரு பதில் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் வேணுமா? ஒற்ற காரியம், விசுவாசம், அன்பு, பரிசுத்தி. இந்த 3லும் நம்மளை முந்தி வந்தில்லைங்க நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஒரு சகோதரனாகட்டும் ஒரு சகோதரியாகட்டும், தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். செய்ய போற பாவத்தை தெரியும் போது நான் தேவனுடைய பிள்ளை,
இது நான் பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. നമ്മൾ ഇവിടെ നിന്ന് രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു സഹോദരനുണ്ട്. ഇവിടെ ആ സഹോദരൻ ഇപ്പോ തിരുവിരുந்துக்கு கரெக்டான உபதேசம் கொடுத்து வெட்டி வெட்டி பேசிய போது அவர் இப்ப சொல்லுகிறேன்னு சொன்னால் நான் திருவிருந்துக்கு மட்டும் வரமாட்டார்னு சொல்லி அப்படியே அடம் பிடிச்சு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். வாலிப பையன். காரணம் தெரியுமா? அவன் பாவம் செஞ்ச போது அவனுக்கு பயம் வந்துடுச்சு. பயம் வந்தப்போ அவன் என்ன செய்யறான், நான் இந்த திருவிருந்துக்கு வர மாட்டேன். அந்த பிள்ளை அப்படி எங்களுக்கு சொல்றியே, ஆனா இத்திருவிருந்தில் எடுத்து அப்பத்தை கொடுக்கிற ஒருத்தரை பாருங்களா, அவன் பயந்துட்டு அப்படி எங்களுக்கு செய்யறியே. ஆனா பயமும் இல்லாத இதை தின்னு 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 கொடுத்து வல்லாத்த வியாதி பிடிச்சு குடும்பம் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் வாழ்க்கை போனாலும் மனுஷன் திரும்பாத ஆளுகளை குறித்து நினைச்சு பாருங்க, ரொம்ப பரிதாபமாயிருக்கிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, இது எச்சரிக்கை உள்ள ஒரு காரியம். ஆவிக்குரிய விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல. நம்ம அதை ஹேண்டில் பண்ணும் போது ரொம்ப எச்சரிக்கையா ஹேண்டில் பண்ணணும். எல்லா சமயத்தும் தீர்க்கதரிசி வந்து தலை கை வச்சு தீர்க்க தரிசனம் பேசுவது யாரும் நினைக்காதுங்க. காரணம் எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் பேசியா இவர் எனக்கு பின்னாடி நடந்து கேட்டுட்டும் யாரெങ്കിലും சொல்லுகிறது கேட்டுட்டும் தீர்க்க தரிசனம் பேசுறது நீங்களே நினைச்சிடுவாரு. ஆனா இது ஒண்ணுமே அல்ல, ரகசிய பாவம். அது பயங்கர தோல்விக்கு காரணமாகும். அது யாரு செஞ்சாலும் விழுந்துடும். எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் சரி, இந்த பாவத்தை விட்டு விலகி ஒரு மனுஷன் பரிசுத்தப்பட்டு அன்பை பெற்றுக்கொண்டு நல்ல விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு எழும்பி வராத்தடத்தோட சமயம் ரகசிய பாவம் என்று சொல்லுகிறது ஒரு கேன்சர் வியாதியாகும். அது கடிச்சு அழிச்சு கரெக்டா நம்மளை துரத்தி தின்னுடுவாரு. அது நம்மளை கொண்டு போகிறது எதுக்குன்னு கேட்டால் சாகுக்கு ஏற்றபடி ஒரு பயங்கரமான டிராப் உண்டாக்கி அதில் கொண்டு தள்ளுறது வரையும் ரகசிய பாவம் நம்மளை தின்னுட்டே இருப்பாரு. அதனால சொல்லுகிறது, யாராவதெங்கிலும் ஏதெങ്കിലും ஒரு விஷயத்தில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் வந்ததனால தான் நான் எடுத்து பேசுறதும், ரகசியமாய் பாவம் செஞ்சு யாராவதெங்களால் ஆண்டோட சமூகத்தில் திருவிருந்தெடுத்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை என்று நினைச்சு முன்னேறி போனால் தெய்வச்சன் சொல்லுகிறது அடுத்த வாரம் திருவிருந்துண்டு. நமக்கு தெரியும் நிறைய ஆளுகள் வரும். ஆனா நான் சொல்லுகிறது திருவிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம் செய்கிற பாவங்களே அறிக்கையிட்டு பரிபூர்ணமாய் ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு தருகிறோம். நான் ரகசியமா என்ன செய்ய மாட்டாரு, பாவமே செய்ய மாட்டாரு. ஒரு உண்மையான தேவ பிள்ளையாய் இருக்கிறதுக்காக நான் ஆசைப்படுகிறோம் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாகும். 2-3 காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு சாட்சி இல்லாத காரணம். ஒண்ணு, ரகசிய பாவம் கேன்சர் வியாதி போல பிடிச்சு பின்னாடி விளைக்கும். அப்போ ஒன்னாவது கூட்டத்திலிருந்து விளக்கும். இரண்டாவது என்ன செய்யும், ஆண்டோட ஊழியக்காரனுடைய பந்தத்திலிருந்து விளக்கும். இப்படியுள்ள தந்திரங்கள் எல்லாம் பிசாசு உருவாக்கும் போது நாம் நினைச்சு கொள்ளணும் 100% வீழ்ச்சிக்கு ஏதுவாகி போகிறோம். சொந்தமல்ல இல்லையா? இப்படித்தான் அநேகரை பிசாசு வீழ்த்தியது. என்னன்னு கேட்டாല് அப்படி அதனால சொல்லுகிற, தயவு செஞ்சு பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, கூட்டத்துக்குள்ளாடி வந்து உட்காந்துறீங்க. ஆவியானவர் நம்மளோட பேசும்போது அதை இருதயத்தில் குத்து கொள்ளும் போது அப்படியே விட்டு ஒரு தேவ மனுஷனாய் மாறுகிறதுக்காக ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம ஒப்பு கொடுத்தால் 100% ஆண்டவர் நம்மளை நான் ஊழியக்காரனாய் மாறுகிறத பலவாட்டி உங்களுக்கு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்த ராத்திரி செஞ்ச கரெக்ட் பாவத்தை தெளிவாய் சொல்லும் போது எனக்கு விலகவே முடியாது. என்னை கூட்டிட்டு போற ஆளுகள் எல்லாம் பயங்கர அந்நிய பாஷையும் அபிஷேகத்தில் ஜெபிக்கிறவங்க. ஆனால் நானும் அவரோட கூட சேர்ந்து கொய்ந்து கையடிச்சு சத்தம் போட்டு பயங்கரமா பேசிட்டே இருந்தேன். ஆனா கொஞ்சம் கழியும்போ வாதி பிரதி ஆகிற மாதிரி அல்லது கேசு கொடுக்க வந்தவன் என்ன ஆகி மாறிடுச்சு, அல்லையா நீதிமான் நினைச்சவன் பாவியாகி மாறியப்போ அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை வந்தப்போ எனக்கே தெரிஞ்சிடுச்சு. அல்லையா இது தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், நம்மளை ரகசியமாய் செய்யறது தெய்வனுக்கு தெரியும். எனக்கு நம்மளை எல்லாம் நம்ம கூட்டத்தில் வர்ற ஆளுகளை அவர் ரகசிய பாவம் எல்லாம் எனக்கு தெளிவாய் வெளிப்படும். ஆனா சில சமயத்தை நான் அவரை தட்டி விடுவார். காரணம் தெரியுமா, நான் இப்ப அறுத்து பேசி அவர் விலகி போகும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்போ அதை பேசிய விலகும். அல்லேலூயா. ஒன்றுக்கு நான் விலக்கி விடணும், இல்லைங்க அவரு நல்லாகணும். சோ அது கரெக்டா நமக்கு தெரியும். ஆனா சில காரியங்கள் நம்மள ஆண்டவர் சொல்லும், கொஞ்சம் கூட நிக்கட்டு, 1 வருஷம் கூட நிக்கட்டு என்று சொல்றபடி சிலரை நிறுத்தும். காரணம் நல்லாகிறதுக்கு ஒரு தகுதி கொடுக்கிறதுக்கு. சிலரை வெட்டி விடுவாரு, அவர் உடனே நல்லாயிடுவாரு. சிலரை வெட்டாது இருப்பாரு. அதன் அர்த்தம் வந்து சொல்லுகிறது, நாம் செய்கிற தப்பு இயேசுப்பாக்கு தெரியாத நல்ல அர்த்தம் சக்கலதான் தெரியும். நான் என்ன செஞ்சுட்டு கொண்டிருக்கேன் எல்லாமே இயேசுப்பாக்கு தெரியும். கொஞ்சம் சமயம் தர்றது தன்னாலே
நானாயே ஒரு தீர்மானம் எடுக்கட்டும், சுயமாயிட்டே மாறட்டும், சுயமாயிட்டே வெளியே வரட்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சமயம் தரும்போ அதை நம்மளை நிசாரமா எடுக்காதுங்க. பாஸ்டருக்கு நம்மளை அவரு கொடுத்த செய்திகளை எனக்கு தெரிஞ்சிருச்சு, சில விஷயங்கள் உண்டு. சோத்தம் இல்லையா? இல்லையா? ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. அதனால நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிஞ்சு வாழ்ந்தால் நமக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சீக்கிரம் படிங்களா? 8ஆம் வசனம் லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளி தங்கி அங்க மந்தையை மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவார்? அந்த ராத்திரியிலே அந்த மந்தையை காத்து கொண்டிருந்தார். அவரு போயிட்டு பாஸ் சொன்ன நீங்க தெரியுமல்ல, அவர் சொன்ன போயிட்டு சொன்னாரு, சபா ஒரு பிள்ளைக்காக எச்சரிக்கை கேளுங்களா, சபா எச்சரிக்கையோட ஜெபம் பண்ணி டாக்டர் சொன்னாரு இது இங்க முடிஞ்சில்ல, இந்தியாவில தான் முடியும். ஆனா சபை எச்சரிக்கையோட ஜெபம் பண்ணி அவர் சொல்ற அந்த சபை எங்களுக்கு தெரியும், அவர் வைராக்கியமா மூச்சு விடாமலே என்னோட பிள்ளைக்காக என்ன பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அடுத்து செக்கப்புக்கு போகும்போது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அடுத்து செக்கப்புக்கு போகும்போது என்ன நடந்துருச்சு? அதிசயம் நடந்துருச்சு, அதிசயம் நடந்துருச்சு. அப்ப சபா எச்சரிக்கையோட ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாரு. நீங்க எப்பொழுதும் புரியணும், மேய்ப்பர்கள் எச்சரிக்கையோடு நமக்காக மந்தையை காத்து கொண்டிருப்பாரு. மேய்ப்பர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, மந்தையை விட்டு விலகாது. நீங்க நினைக்கண்டா, நீங்க இப்ப ஜெபம் முடிஞ்சு போனவோட இது பாஸ்டர் அடுத்த வாரம் தான் பாப்பாரு நினைக்க வேண்டாம், நீங்க அதை சிந்திக்கவும் வேண்டாம். மேய்ப்பர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு குணம் சொன்னால் மந்தையை காத்து கொண்டே இருக்கிறான். மந்தையை விட்டு விலகவே கூடாது, ஆத்துமாக்களை விட்டு விலகவே கூடாது. மந்தையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆடுகளுக்காக, மாடுகளுக்காக மேய்ப்பர்கள் செயல்பட்டுதான் ஆகணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ அவர் காத்து கொண்டு இருக்கிறதுக்காகத்தான் தேவனால் அழைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நாம் புரிஞ்சுக்கணும், நமக்காக சபா ஜெபிச்சா என்ன சபா? சபா ஆவிக்குரிய சபா, ஆத்துமாவுள்ள சபா, பரிசுத்தி உள்ள சபா, அன்புள்ள சபா, விசுவாசம் உள்ள சபா நமக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் வரும், நம்முடைய சகோதரங்களுக்கு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பங்களுக்கு மாற்றம் வரும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவைகள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்களா, மனுஷனுக்கு ഏറ്റവും കൂടുതൽ தேவை இதுதான். தேவைகள் சந்திக்கப்படலாம். இதொன்னும் அல்லேலூயா. ஜெபிச்சாலும் ஜெபிச்சில்லைங்களும் நடக்கும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் ஜெபிச்சால் நடக்கிற பல காரியங்களும் உண்டு. அதில்பட்ட ஒரு காரியம் தான் டாக்டருக்கு முடியாதது. ஸ்தோத்திரம். உலகத்திலே அதிகாரிகளுக்கு முடியாதது, சயின்ஸ் தோற்று போன காரியங்களில் தேவன் நமக்கு ஒரு ஆன்சர் தருகிறது. இதெல்லாம் தேவனால் கூடுறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, தேவனால் கூடுகிற காரியங்கள் உண்டு, தேவனால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்ல. ஆனால் மனுஷன் விசுவாசத்தை மட்டும் செயல்படுத்தி மனுஷன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு எத்தனையோ மனுஷன் பாரப்படுகிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு பரிசுத்தி இல்ல, உண்மையான அன்பு இல்ல, இரக்கம் இல்ல, தாழ்மை இல்ல. இப்படி ஒன்றும் இல்லாமல் மனுஷன் செயல்படும் போது இதனை குறித்து இதனுடைய பேரு பரிசுத்தி அல்ல, இதனுடைய அக்கிரம சுபாவங்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. விசுவாசம் சில ஆளுகள் எடுத்து போகும்போது பயங்கர விசுவாசமா இருப்பாரு, ஆனா மற்ற பல விஷயத்துல அவர் தோல்வியா இருப்பாரு. சோத்திரம் சொல்லுங்களா. அதனால நம்ம தோல்வியா இருக்கக்கூட ஒரு பாயிண்ட் கூட தான் அல்லேலூயா, மந்தையை காத்து கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் மேய்ப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறது காரணம், மந்தைக்கு எதிராக வருகிற சத்துருவின் கிரியைகளை என்ன செய்யலாம்? உடைக்கிறதுக்காக, சத்துருவின் கிரியைகளை அறுத்து மாற்றுகிறதுக்காக. இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிற சமயத்தில் அல்லேலூயா மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவுடைய பிறப்பை குறித்து வெளிப்பட்டு வந்தார். அதெல்லாம் மேய்ப்பர்களுக்கு கரெக்டா தெரிஞ்சது. ஆவியானவருடைய மகிமை இறங்கி வருகிறது, மேய்ப்பர்களுக்கு தெரியும். காரணம் மந்தையை காத்து கொண்டு அவருடைய மகிமை கேட்டபடி இருக்கிற மேய்ப்பர்களுக்கு அல்லது என்ன உருவாய் வருவதா அவருக்கு திட்டமாய் தெரியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் சாதாரணக்காரர் அல்ல, அது கேட்கிற சாட்சிகளும் சாதாரணம் அல்ல. நாம் நம்முடைய குடும்பத்தை ஒன்று கணக்கு பண்ணி கேட்டு பாரு, என்னுடைய பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? அல்லேலூயா. அது ஜெபிச்சால் சரியாகுமா? ஜெபிச்சால் தான் சரியாகும், வேற என்ன செஞ்சாலும் சரியாகாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு வசனம் கூட படிக்கலாம், நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் 22 முதல் வசனம் அதனுடைய கனிகளை குறித்து, உன்னுடைய கனிகளை குறித்து மட்டும் படிச்சிருந்த நேரத்தில் சீக்கிரம் படிக்கலாம்.
ஆவியின் கனியும். அப்போ ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் அந்நிய பாஷையிலும் செயல்படுகிறார். உண்மையான ஒரு தேவ மனுஷனுக்கு, உண்மையான சகோதரனுக்கு, உண்மையான தாயாருக்கு, உண்மையான தகப்பனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் உண்மையான குணம் என்று சொல்லுகிறது. ஆவிக்கேற்ற குணம் என்று சொல்லுகிறது இதாகும். என்ன? ஆவியின் கனியோ அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. எபேசியர் நிரூபணத்தில் அன்பை குறித்து பேசுகிறது. மிகுந்த அன்பு என்னன்னு கேட்டால் சின்ன அன்பு அல்ல. அவர் பேசிய வார்த்தைகள் குறிச்ச அன்பு, ஊழியக்காரன் பேசிய ரோமர்கள் நிரூபணத்தில் 9ஆம் வசனத்தில் அங்கே எழுந்திருக்கிற அன்பை குறித்து பேசும்போது அன்புக்கு என்ன உண்டு? அன்புக்கு பொய் வரக்கூடாது. அப்ப பொய்யுள்ள அன்பு ஒண்ணுன்னு அவர் சொன்னாரு. அப்ப நமக்கு என்ன அன்பு? பொய்யுள்ள அன்பு நமக்கு தேவையில்லை. உண்மையான அன்பு வேணும்னால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, நீ உண்மையா என்ன செய்யணும்? அன்பை கூறணும். அடுத்த அன்பு, அடுத்த சந்தோஷம். அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, சந்தோஷம் வந்தல்லோ, சந்தாபம் வந்தல்லோ, சந்தோஷம் என்னில் வந்தல்லோ. சாத்தான் நெருக்கும். ஆவியை பெற்றுக் கொண்டவனே சாத்தான் நெருக்கும். சாத்தான் நெருக்கம் நீ புரியணும். நீ அல்லது கதை அடித்துட்டு இருக்கிறது, நீ பெற்றுக்கொண்ட ஆவி உண்மையான ஆவி, உண்மையான அன்பு. அன்பை பெற்றுக் கொண்டவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கொண்டாட்டத்தை குறித்து நினைக்கணும். அதன் அர்த்தம் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நீ தோற்று போகாது. ஆவியின் கனியோ சந்தோஷம், அன்பு. அடுத்த சமாதானம். ரோமர் 16:20 பேசுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே உன்னுடைய காலுக்கு கீழே நசுக்குவார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு என்ன உண்டு? சமாதானம். சமாதானம் இல்லைங்க, நீ புரிஞ்சுக்கோ, நீ பிசாசினுடைய மகன். நீ இனியும் தாழ்த்தி கொடுக்க வேண்டி இருக்கு. நீ இனியும் பொறுமையாய் தாழ்த்த வேண்டும். நீ இனி அர்ப்பணிக்க வேண்டும். நீ விட்டு கொடுக்க மட்டும்தான் உனக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். சமாதானம் உனக்கு வந்தா மட்டும்தான் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் எழும்பிய சகல சத்துருவையும் ரோமர் 16:20 பேசுகிறபடி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே என்ன செய்யும்? உன் காலுக்கு கீழே நசுக்கும். அப்போ அன்பு மிகுந்திருக்கணும், சந்தோஷம் துள்ளி சாடணும், அல்லது சமாதானம் வரும்போது சாத்தான் காலுக்கு கீழே நசுக்கப்படணும். அடுத்த எழுதியிருக்கிறபடி நீதிய பொறுமை, சிலுவை சிலுவை சுமந்தோராய் சீசராகுமோ, சிலுவை சுமந்தோராய் சீசராகுமோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நின்னை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோ. சிந்தை வாழ்வில் தாழ்மை தரித்து நீதிய சமாதானத்தினுடையவனாய் நீ மாறும் போது சாத்தான் உனக்கு தலையில் கேறாது. சாத்தான் உன்னுடைய காலுக்கு கீழே நசுக்கப்படும். சாத்தானை நசுக்கிறதுக்கு உனக்கு நீதிய பொறுமை தேவை. ஒன்னு சமாதானம் தேவை, ரெண்டு நீதிய பொறுமை தேவை. நீ பிராக்டிஸ் பண்ண, வார்த்தை கேட்க கேட்க ஆவியின் கனியை குறிச்சு பிராக்டிஸ் பண்ண. ஆவியின் கனி உனக்கு மேல் வந்தால் நீ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு வித்தியாசமான மனுஷன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அடுத்த வசனம் படி. தயவு, தயவும் நற்குணம். நற்குணம் என்று சொல்லுகிறது, நற்குணம் என்று சொல்லுகிறதும் தயவு என்று சொல்லுகிறதும் படிங்களா? சிலருக்கு இந்த பாகம் ரெண்டும் இருக்கும். தயவு காட்டுகிறது, உண்மையா தயவு காட்டுகிறது இயேசு தான். இயேசு காட்டியது போல உலகத்தில் யாரும் தயவு காட்டியதில்லை. யாருங்களுக்கு காட்டிடுச்சா? காட்டியதில்லை. சொந்த சரீரத்தை நமக்காக அர்ப்பணித்து கொடுத்து, நமக்காக தாழ்த்தி கொடுத்து, சிலுவையில் பட்ட பாடு அல்லது அடி, உபத்திரவம், நின்ன அவமானம், துப்பல், இதெல்லாம் பெற்றுக் கொண்டுட்டோம். இயேசு என்ன பண்ணிட்டார்? ஆண்டவருடைய பிதாவுடைய தயைக்குள்ளாடி அர்ப்பணித்து கொடுத்து, இது என்னுடைய நேரம், பிதாவு எனக்கு தந்த சமயம், நான் தெரிஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தயைக்குள்ளாடி இப்ப நான் அர்ப்பணித்து கொடுத்தார். ஒரு பயங்கர அதிசயமாய்
എന്നെ തൂക്കിയെടുത്ത് ഉലകത്തിൽ എന്നെ ഒരു അതിശയമാക്കി മാറ്റുമെന്ന് യേശുവേ തന്നിൽ தெரிந்துணர்ந்து இந்த தயக்காய் இயேசு அர்ப்பணித்து கொடுத்து அப்பத்தாம் இயேசுவுக்குள்ளாடி நற்குணம் உருவாய் நற்குணம் என்று சொல்லுகிறது. சொல்லுகிற எல்லா குணங்களும் இயேசுவுக்குள்ளாடி உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? பிதாவினுடைய தயக்குள்ளாடி இயேசு சமாதானத்தோட அர்ப்பணித்து கொடுத்தப்போ நற்குணம், யாருக்கும் இல்லாத குணம், யாருக்கும் இல்லாத நல்ல குணங்கள் இயேசுவில் உண்டாயி. இயேசுவில் இவ்வளவு குணம் உண்டாகிறது காரணம் இவ்வளவு பெரிய ப்ராசஸில் கூட இயேசு போனதுனால்தான் இவ்வளவு பெரிய குணம் இயேசுவுக்கு உண்டானது. இயேசுவை போல யாரும் இல்லையா. மலையாளத்தில் ஒரு பாட்டு, இயேசுவை போல ஆகுவான், இயேசுவின் வாக்கு காக்குவான், இவையை காமிச்சு நோക്കുന്നു. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவை போல ஆகுவான், இயேசுவின் வாக்கு காக்குவான், இவையை நான் காமிச்சிக்கிறது வந்த பாட்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவை போல ஆய் மாறണമെങ്കിൽ പിതാവിന്റെ திட்டம் ചെയ്യണം. പിതാവിന്റെ திட்டம் ചെയ്യണമെങ്കിൽ പിതാവിന്റെ വലിയ ദയക്കുള്ളാടി യേശു അമർന്നപ്പോൾ യേശുവിന് നൽകുണം ഉണ്ടായി. அப்போ நமக்கு நற்குணம் உண்டாகிறதுக்கு அவருடைய தயக்குள்ளாடி நாம் நம்மளை தாழ்த்தி கொடுக்கும்போது நற்குணம் நமக்கு உண்டு. அடுத்த வசனம் சீக்கிரப்படுது. விசுவாசம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுகிறது காணாத காரியங்களே நாம் அல்லேலூயா பரிபூரணமாய் நான் காணாத ஒரு காரியத்தை நான் கண்டு விசுவசிக்கிறது. இயேசுவுக்கு உண்டான விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசுவை சத்ரு அல்லேலூயா ஒதுக்குறதுக்காக தம்மோடு கூட சேர்ந்திருந்த சீசர்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறதுக்காக நம்ம எப்பொழுதும் புரியணும். அல்லேலூயா, நாம் சிலுவையின் பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சத்ருவாய் வருகிறது வேற யாரும் அல்ல, நம்மோடு கூட எழும்பி வருகிறவர்கள் தான். ஆனால் யூதா இயேசுவை காட்டி கொடுக்கும் போது இயேசுவுக்கு தெரியும் நான் என்ன செய்யணும், பிதாவுடைய வலது பாகத்தை இருக்க வேண்டவன். அதை தெரிந்து உணர்ந்துட்டு அல்லேலூயா இயேசு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சகல பாடுகளை அனுசரணத்தோட சுமக்கிறேன். ஸ்தோத்திரம். வரப்போற அவமானங்களே, வரப்போற நிந்தகளே, பிரயாசங்களே, பாடுகளே தன்னிலே தெரிஞ்சு உணர்ந்து இயேசு அர்ப்பணிச்ச போது இதெல்லாம் சுமக்கிறதுக்குள்ள ஒரு பலனா இயேசுவுக்குள்ளாடி வந்து. இப்ப சொல்லுகிற காரணம் என்ன? பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை, அதனால சபையில் வர மாட்டாரு. சொல்லுங்களா, நான் நினைச்ச தேங்காய், மாங்காய், சக்கா, அரிசி லோடு கணக்கில் கிடைக்கும், இப்ப ஒண்ணும் எனக்கு கிடைச்சதில்லை. இதான் பிரச்சனை கூட கூட என்ன அவசரம் ஒன்னோட படி வச்சுக்கப்படி. விசுவாசம் இல்லாதே மனுஷனுக்கு விசுவாசம் இல்லாமே இயேசு சிலுவையில் அறையப்படுவங்க இயேசுவுக்கு தெரிஞ்சிட்டு பிதாவினுடைய திட்டத்துக்காக பிதாவினுடைய கைக்கு அமர்ந்து யோவானுக்கு கைக்கு அமர்ந்தபடி பிதாவினுடைய கைக்கு அமர்ந்து ஒன்று இயேசு பிதாவினுடைய கைக்கு அமர்ந்து, ரெண்டு தீர்க்கதரிசியாய யோவானுடைய கைக்கு அமர்ந்து. அப்ப இயேசு மனுஷனாய் வாழ்ந்தப்போ தீர்க்கதரிசிக்கு கீழ்பட்டு, இயேசு தெய்வமாய் மாறியப்போ சகல மனுஷருக்கும் கீழ்பட்டு. இது அனுசரணம். இயேசு தெய்வமாய் மாறியப்போ சகல மனுஷருக்கும் கீழ்பட்டது. இயேசு மனுஷனாய் வந்த போது தீர்க்கதரிசியாய் யோவானுக்கு கீழ்பட்டு. அப்போ இயேசுவின் மேல் இருந்த தெய்வத்துவம் சொல்லுகிறது சகலத்துக்கும் கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படுதல் மென்டாலிட்டி ஒரு மனுஷனுக்குள்ளாடி வந்தா மட்டும்தான் அவன் எழும்பும். அவனுக்கு இருக்கிற அன்பு, பாசம், இரக்கம், சமாதானம் அது வித்தியாசமா இருப்படி. சாந்தம். விசுவாசத்தில் ஒரு மனுஷன் ஜெயிச்சால், விசுவாசத்தில் ஒரு மனுஷன் ஜெயிச்சால் அவன் எங்க போகும்? எங்க போயிடுவாரு? 23ஆம் சங்கீதம் படிச்சு பாருங்கள். அதில் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரட்டை. விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வளர்ந்தால் அவனுடைய இதயம் புல்லுள்ள இடத்தில் மேய்ந்து அமர்ந்த தண்ணீரட்டை கொண்டு போயிடுவார். 24 மணிக்கூறும் சமாதானம். கனிகள் உண்டாயி ஒரு மனுஷன் விசுவாசத்தில் வளர்ந்தால் அவனுக்கு நித்திய சமாதானம். பின்னே அவன் கரங்கு கொண்டும் அழகி கொண்டும் பாடப்பட்டும் குறவுகள் பேசியும் ஒன்றும் செய்யண்டா, சமாதானமாய் சந்தோஷமாய் ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்குள்ள தகுதி தேவன் அவருக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதான் இயேசு சிலுவையில் அனுசரணம் உள்ளவனாய் மாறி
இயேசு சாக கொண்டு போகும்போது நம்ம ஆளுகள் விடுமா? கழுத்தில் கயிறை கட்டி கழுத்தில் சிலுவை வச்சு அடிச்சு நம்மளை கொண்டு போகும்போது போனா அடிச்சவரையும் திட்டி அவன் அப்பனையும் திட்டி அவன் அப்பன் பேர் தெரிஞ்ச அவனையும் திட்டி சகலத்தையும் திட்டி அறுத்து காரை துப்பி கல்லெடுத்தறிஞ்சு இல்லைங்க சிலுவை தூக்கி அவன் தலையில் போட்டு கொடுப்பாரு. இப்படி எல்லாம் நம்மளை செய்யும் காரணம் 9 கனி நமக்கு இல்ல. ഈ കനി ആരംഭിക്കും പോതെ നമ്മൾ കനി ഇല്ലാത്തവരായി മാറും. ആന യേശു ഈ കനി ഉള്ള വെച്ചിട്ട് പിതാവിന് കീഴ്പ്പെട്ടപ്പോ മരണത്തെ ഫേസ് പണി, മരണത്തെ ജയിച്ച് ശത്രുവിന്റെ തലയെ അറുത്ത് അപ്പൊ രക്ഷിക്കപ്പെട്ട് ജ്ഞാനസ്നാനം എടുത്തதுக்கு அப்புறம் 1-2 திருவிருந்தெடுத்ததுக்கு பாவம் செஞ்சு வாழ்ற ഈ കള്ള പിശാസ് സ്വന്തം அல்லேலூயா இவன் என்ன பண்ண போகிறான், அடுத்த லெவலில் இவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போறதுன்னு இவனுக்கு தெரியாததால இப்பவே பாவம் பண்ணி ஆரம்பிக்கிறான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அட்லீஸ்ட் இயேசு சொன்ன ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நாம் மாறி வரும்போ நமக்காக இயேசு செய்ய போகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளால் தரிசிக்க முடியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனுடைய அடுத்த வசனம் படிங்களா? இச்சை அடக்கம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது ஒரு பயங்கரமான சத்தியத்தை 5 இந்திரியங்களையும் கண்ணு, நம்முடைய ஸ்கின், மூக்கு, அலலிய தோக்கு, நாக்கு, டேஸ்ட் பண்ணுகிற ஏரியா, அங்க 5 இந்திரியங்களையும் நாம் ஜெயிச்ச இச்சை அடக்கம் என்று சொல்லுகிற 5 நம்முடைய சரீரத்திலே 5 இந்திரியங்களையும் நாம் ஜெயிக்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது இந்த கனியினு தான். கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ட்ரோலை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக இந்த கனியை எந்த மனுஷன் ருசிக்கிறியோ அவனில் எல்லாம் கிரியை நடக்கும். இது ருசிக்காத எவனோ ஒரு கிரியை நடக்காது, அப்படியே சத்தவனாய் இருப்பாரு. இது ருசிக்க ஒரு மனுஷன் தொடங்கியால் அன்பு, பாசம், நல்குணம், இரக்கம், இந்த விஷயத்தை எல்லாம் ருசிக்க 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 இதில் ஏதெങ്കിലും ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நான் தய காட்டுகிறேன், நான் நிறைய கொடுக்கிறேன், என்ன போல நல்ல உன்னை போல பீரப்பயல் ஒருத்தனும் இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இது மட்டும் பிடிச்சு கடிச்சு தூங்கி கிடந்துட்டு நான் உதவி செய்யாத நிறைய ஆளுகளை இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். கனி யதார்த்தமாய் நாம் பெற்றுக்கொண்டு ஒரு தேவ மனுஷனாய் மாறிவிட்டது. ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பான் கொடுத்தால் அது பலன் இல்லாத போகாது. அதுக்கு தான் பலன் கிடைக்கிறது. ஒரு தேவ மனுஷனாய் மாறு. அவர் சொன்ன வார்த்தையினால்தான் இவ்வளவு பேச வேண்டி வந்தது. இல்லைங்கில் சப்ஜெக்ட் தொடவே மாட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எனக்கு இப்படிதான் செய்தி கிடைக்கும். ஸ்தோத்திரம். நான் செய்தி உருவாக்கி கொண்டு வராது. அப்போ அன்பு, விசுவாசம், அல்லது அன்பு, விசுவாசம், அன்பு, விசுவாசம், பரிசுத்தி, மூன்றுடைய ஆதாரம் என்று சொல்லுகிறது 9 வித கனி. கனிக்குள்ளாடி ஒருத்தன் வராமல் அவனுக்கு தேவன் இல்ல. அவன் தன்னைத்தானே காத்து கொள்ளாது. அதனால சொல்லுகிற சண்டை போடாதே, தூஷகம் பேசாதே, அடுத்தவன் காரியம் கேட்காதே. ஒரு ஊழியக்காரனை பார்த்தா அவன் வந்துட்டு போகட்டும், வீட்டில் இருந்து அவனை குறித்து கதை அடிக்காதே, அவன் பிள்ளைகளை குறித்து பேசாதே. தப்பு பண்ணி மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்துட்டு எனக்கு நான் பரிசுத்தவான், நான் நல்லவன் சொல்லுறவிட நான் ஒரு நல்லவனை வந்து தெரிந்து கொண்டு செஞ்ச குறவுகளை உணர்ற ஒரு மனுஷன் தான் உண்மை உள்ளவன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அபிரகாமுக்கு இப்படிப்பட்ட குணம் இருந்து அபிரகாமுடைய விசுவாச கிறிஸ்து இயேசு முகாந்திரம் நமக்கு வரும் போதும் நமக்கும் இப்படிப்பட்ட குணம் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இல்லாவிட்டால் நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோ உனக்கு மாற்றம் இல்லாமல் இருந்த அதே போல இருப்பாரு. உனக்கு ஒரு மாற்றம் வராது, உன் சுபாவத்துக்கு ஒரு மாற்றம் வராது, வாழ்க்கை லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு மாற்றம் வராது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை இயேசுவுக்கு வேண்டாம். தன்னைத்தானே காத்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் சத்ருவே ஜெயிக்கும்.